வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே 10% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். சரி, இஸ்லாமியர் மட்டும் சேர்ந்தால் அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியுமா? முடியாது. அப்ப நாங்க இன்னொரு கணக்கை பார்க்கிறோம், ஓட்டு சதவீதத்தை பார்க்கிறோம். சரி, நம்ம ஓட்டு போட்டா சரியா ஆட்சி கொண்டு வர முடியுமா? அப்புறம் அந்த கணக்கை பார்த்தால் இன்னொரு கணக்கு தெளிவாகிறது. இந்த நாட்டில் 14 முறை சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு. இந்த 14 முறை நடந்த சட்டமன்ற தேர்தலிலே யார் 30% 35% வாக்குகளை வாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். 35% ஓட்டை யாராரு வாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில உட்காருகிறார்கள். அப்படியானால் 10% உள்ள இஸ்லாமியர்கள் 25% உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களும் இணைந்தால் நாம் இந்த பொலிட்டிக்கல் பவரை ஷேர் செய்து கொண்டால், அரசியல் அதிகாரத்தை பங்கிட்டுக் கொண்டால் நம்மாலும் அரசியல் அதிகாரத்திற்கு ஆட்சி கட்டிலுக்கு வர முடியும் என்று நாங்கள் போட்ட கணக்கிலே தெளிவாக தெரிந்தது. அதன் அடிப்படையிலே தான் சகோதரர்களே, எப்படி யானை தன்னுடைய பலம் அறியாமல் ஒரு அங்குசத்திற்கு பயந்து கொண்டிருக்குமோ அதுபோல யானை பலம் பொருந்திய இந்த சமூகம் முதலிலே காங்கிரஸ் என்கிற அங்குசத்துக்கு பயந்தது. அதற்கு பின்னாலே திராவிட இயக்கம் என்கிற அங்குசத்துக்கு பயந்தது. எனவே அங்குசங்களை தூக்கி எறிந்துவிட்டு யானைகளே நம்பிக்கையோடு வாருங்கள் என்று உங்களை அழைப்பதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் கிராமம் தோறும் சென்று இந்த அரசியல் பயிலரங்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, ஏதோ ஓட்டு என்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 4 முறை கருணாநிதி இருக்கிறார், அவருக்கு 40 ஓட்டு அல்ல. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2 முறை ஜெயலலிதா இருந்தார், அதற்காக 20 ஓட்டா இல்ல. கருணாநிதிக்கும் ஒரு ஓட்டு தான், இங்க இருக்கிற நாசருக்கும் ஒரு ஓட்டு தான்.